நான் கிளினிக் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன்ப்பா இப்போ தானே வந்து அதுக்குள்ளே கிளம்பிட்டேன்? ஆமாம் ஆமாம், ஒரு எமர்ஜென்சி கேஸ், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வா. சரிங்கம்மா, டேடி கிட்ட சொல்லிடுங்க. சரிப்பா, சொல்லிடுறேன். கண்ணம்மா, எனக்கு ரொம்ப முடியல கண்ணம்மா. சரியாயிரு பிங்கி. கண்ணம்மா நீங்களா? பாரதி சார் நீங்களா? என்னாச்சு கண்ணம்மா இவங்களுக்கு? ஃபுட் பாய்சன் மாதிரி ஏதோ ஆயிடுச்சு சார், ரொம்ப வயிறு வலின்னு சொன்னாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்குறேன். என்னம்மா சாப்பிட்டீங்க? சார், முட்டையில் கீ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் சார். ஏம்மா, யாராவது கீல முட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்களாம்மா? சரி, நான் உங்களுக்கு சில டேப்லெட்ஸ் தரேன், அது சாப்பிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். பாரதி எங்கே இருக்க? வெண்பா, நான் இங்கே தான் இருக்கேன், உள்ளவா. வெண்பா, இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு கண்ணம்மா. என்ன புது ஃப்ரெண்டா? ஆமாம் வெண்பா. என்ன சார், என்ன போய் உங்களுக்கு ஈக்குவலாக ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க? அதனால என்ன கண்ணம்மா? என்னமோ தெரியல, உங்களையும் என்னையும் அடிக்கடி மீட் பண்ண வைக்கிது அந்த யூனிவர்ஸ். ஆமாம் சார். சரி, நீங்கள் கீழே வாங்க கண்ணம்மா, நான் உங்களுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன். ஓகே சார். என்ன அவள் போனது இவனும் பின்னாடியே போயிட்டான்? நம்ம பாரதியை கரெக்ட் பண்ண தான் ஹேமாவை தீர்த்து கட்டணும். அடுத்தது நீ இவள் புதுசாக வந்துட்டா. இவளும் ஏதாவது பண்ணா ஹேமாவை தீர்த்து கட்டின மாதிரி இவளையும் தீர்த்து கட்டிட வேண்டியதுதான். சரி, நம்மளும் கீழே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாது. ஏம்மா பொண்ணு, நான் இப்படி அழுதுட்ருக்கேன், என்னன்னு கூட கேட்காம என்னம்மா தனியாக யோசிச்சுட்ருக்கேன்? நீங்கள் அது இது கலக்கி சாப்பிட்டனாலே இப்போ அனுபவிச்சுட்ருக்கீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வாய் அடக்கி, அப்போ சரியாயிரும். என்ன இவன் இப்படி பேசிட்டு போகிறான்? சரியான வில்லியா இருப்பா போல. கண்ணம்மா உட்காருங்க. சரி சார். கண்ணம்மா, உங்ககிட்ட நிறைய பேசணும் கண்ணம்மா. சொல்லுங்கள் சார். நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஜூனியர் ஹேமான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை தான் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி சார், பண்ணியிருக்கலாமே. அவள் இப்போ இல்லை கண்ணம்மா, நான் நினச்சாலும் அவளை மேரேஜ் பண்ண முடியாது. ஏன் சார், அவங்களுக்கு என்ன ஆச்சு? நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு லாரி ஸ்பீடாக வந்து இடிச்சிருச்சு கண்ணம்மா. அதில் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகி நான் ரொம்ப கோமா ஸ்டேஜில் இருந்தேன். அவள் போய் சேர்ந்துட்டா. என்னோடய காதலும் மண்ணோட மண்ணாக போயிடுச்சு கண்ணம்மா. அம்மா வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதை மறந்துட்டு வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல சார்? அதான் கண்ணம்மா, உன்னை பார்த்ததும் என்னோடய மனசை பறி கொடுத்துட்டேன். சார், என்ன சொல்கிறீங்க? அடுத்தவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, அடுத்தவங்களுக்கு ஒன்று துடிக்கிற இந்த குணம்தான் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், அதுக்கு நான் ஒர்த்தே இல்லை சார். எங்கள் வீட்டில் என்னோடய சித்திக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளோதான் சார். என்னை ஒரு பொண்ணாக கூடி அவங்க மதிக்க மாட்டாங்க சார். என்ன ஆனாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் கண்ணம்மா. இப்போ ஒரு உண்மை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்ன கண்ணம்மா, சொல்லு. இல்லை சார், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப நாளாக நான் வெளியவே சொல்லாமல் மனசுலேயே வச்சுருந்தேன். நிஜமாவா கண்ணம்மா? ஆமாம் சார். உங்கள் கூட 100 வருஷம் வாழணும். வாழல கண்ணம்மா, நீயும் நானும் மட்டும். ஐ லவ் யூ பாரதி. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐ லவ் யூ பாரதி. என்ன நடக்குது? நான் நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு. என்ன வெண்பா? பாரதி, இதெல்லாம் சரியா இருக்கா உனக்கு? இல்லை வெண்பா, எனக்கு கண்ணம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் சம்மதிப்பாங்களா சொல்லு? அதை நான் பார்த்துக்கிறேன் வெண்பா. டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ், ஓகே? கெட் லாஸ்ட். நான் தான் சொன்னேன்ல கல்யாணத்துக்கு அப்புறம்னு. இல்லை சார், பிங்கி தனியாக இருப்பா, கொஞ்சம் தள்ளுங்க, நான் வழிவிடுங்க போகணும். சாரி கண்ணம்மா. லவ் யூ பாரதி சார். லவ் யூ பொண்டாட்டி. என்ன சார் பொண்டாட்டி நல்லா சொல்கிறீங்க? ஆமாம், நீ தான் என் பொண்டாட்டி. போங்க சார். எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க? நீ போன்னு சொன்னாதான் நான் பக்கத்தில் வந்து நின்றுட்டேன். எனக்கு மூச்சு வாங்குது, நான் போகிறேன். நானும் வருவேன். என்ன பாரதி இதெல்லாம்? வெண்பா, நீ இதை பற்றி என்கிட்ட பேசாத.